தேசம் போட்டுக்கிற அன்னை தெல்லிப்பளை துர்காதேவி தேவஸ்தானத்தை இன்றைய நாள்ல தேர் உற்சவம். இந்த காட்சியை காண்பதற்கு கண்கள் கோடி வேண்டும். யாழ்ப்பாணத்தையும் காங்கேசன்துறையும் இணைக்கிற காங்கேசன்துறை சாலை வழியாக இப்போது நாங்கள் பயணித்துக் கொண்டிருக்கிறோம். குறிப்பாக இந்த தெல்லிப்பளை துர்காதேவி தேவஸ்தானத்துக்கு அண்மித்திடக்கூடிய ஒரு பகுதி மழை முழுவதுமாக கழிவு போயிருந்தது. பச்சை பசைலென்று இந்த மரங்கள் காட்சி தருவது போல வீதியை சரி, இந்த பூமியில் இருந்திருக்கக்கூடிய வெப்பத்தை சரி, காலையில் விடிகாலையில் பெய்திருக்கக்கூடிய அந்த மழை எல்லாவற்றையும் அடித்து கலக்கி இந்த அம்மனுடைய தேருக்காக தயார்படுத்தி வைத்திருக்கிறது. எல்லா இடமும் வாழையும் தோரணங்களும் கலகல என்று மங்களமாக காட்சி தருகிறது. தெல்லிப்பளை நினைக்கிறோம் தேசம் போட்டுக்கிற அன்னை தெல்லிப்பளை துர்காதேவி தேவஸ்தானத்தை இன்றைய நாளில் தேர் உற்சவம். நேற்று நாள் சப்பர திருவிழாவுடைய காட்சிகள் எல்லாவற்றையும் நாம் பதிவு செய்திருப்பேன். அம்மனுடைய அருள் தான் சொல்லலாம். தேருக்கு வரலாறு தெரிஞ்ச அடிப்படையில் ஒரு நாளும் புடி மழை பெய்யவில்லை. காலையில அடித்து பெய்திருக்கக்கூடிய அந்த மழை இந்த மண்ணை குளிர்வித்து அம்பாள் தேரறி வருகிற அந்த அற்புதமான காட்சி. இந்த காட்சியை காண்பதற்கு கண்கள் கோடி வேண்டும் என்று சொல்றார்கள். ஒரு கோயில் அறப்படை நிலையமாக பல்வேறு பணிகளை செய்கிறது. இன்றைய நாளில் தேர் உற்சவம் காலையிலேயே பல்வேறுபட்ட பூசை வழிபாடுகளோடு ஆரம்பமாக இருக்கிறது. அம்பாள் தேரறி வரக்கூடிய அந்த காட்சிகள் உள்ள இடம்பெறக்கூடிய கிரியைகள் இப்படியான விஷயங்கள் எல்லாவற்றையும் சேர்த்து இந்த காணொலியில பதிவு செய்கிறார். மூர்த்தி, தலம், தீர்த்தம் என்ற மூன்றும் முறையாய் அமைய பெற்றக்கூடிய தெல்லிப்பளை துர்காதேவி தேவஸ்தானம். அண்மையில் இந்த திருவிழா கொடியேற்றத்தில் நான் காட்டியிருப்பேன். இந்த பிடி அரிசி திட்டம் என்ற ஒரு விஷயம், இவ்வளவு அரிசி மூட்டையெல்லாம் இந்த வாசல்ல இந்த ஒரு நாளில் மாத்திரம் ஒவ்வொரு நாளும் நிறைய அரிசிகள் பக்தர்களால் தானமாக கொடுக்கப்படுகிறது. உள்ளே அம்பாளுக்கு பூசை எல்லாமே ஆரம்பமாகிறது. அப்பர் சுவாமிகள் சில இடங்களில் சொல்லியிருப்பார், நாள் என்ன செய்யும், கோள் என்ன செய்யும், இறை வழிபாட்டினாலே இவை எல்லாவற்றையும் தாண்ட முடியும் என்று. அதே மாதிரி தான் இயற்கை, மழை பெய்தா என்ன, வெயிலரிச்சா என்ன, அம்பாளை தேடி நாங்கள் வழிபடுவோம் அப்படி என்கிற பக்தர்கள் கூட்டம் இந்த காலை பொழுதிலே மழை பெய்திருந்தாலும் கூட இப்போது வசந்தமிட பூசையிலிருந்து சுவாமி வெளியே வருகிற அந்த வேளையில் மிக அதிகளவானவர்கள் இருக்கிறார்கள். அது மாத்திரமல்ல, வெளியில் சுவாமி வெளிவீதி வலம் தேரறுகிற அந்த நேரத்தில் இன்னும் அதிகமான பெரிய கூட்டம் இந்த கோவிலில் இருக்கும். பக்தர்கள் திருத்தோள்களில் சுமந்து வருகிற அந்த அற்புதமான காட்சி, அம்பாள் தேருக்கு ஆரோகணிக்கிற அந்த ஆட்டத்தோடு சேர்ந்து இப்போது வெளிவீதி வலவத்துக்கு தயாராகிறார் அம்பாள்.
உள்வீதி வலம் யாக பூசை எல்லாமே முடித்து கொண்டு அம்பாள் தேரிலே ஆரோகணிக்கிறதுக்கு இப்போது வந்து கொண்டிருக்கிறார். வாசலில் வந்து இந்த கந்தர்வ தேவர்கள் குறிப்பாக இந்த மஞ்சத்தில் சப்பரத்தில் அதே மாதிரி தான் இந்த வாகனங்களில் வந்து சில இடங்களில் இந்த கந்தர்வ தேவர்கள் என்று சொல்லி அந்த மேல் லோகத்திலேருந்து வரக்கூடியவர்கள் அப்படின்ற சில உதாரணங்களோடு சொல்லப்பட்டிருப்பினும் அது போன்றவர்கள் வந்து தேருக்கு சாமி எழுந்தருளி வேலைக்கு வந்து பூவெல்லாம் தூவி அவை என்ற கையில் மாலை இருக்கும். அதை அந்தன சிவாச்சாரியர்கள் அங்கேருந்து பறந்து வந்து மாலை போடுற மாதிரி உருவாக்கிட்டு அப்படியெல்லாம் செய்யக்கூடிய விஷயம் இந்த கோவிலினுடைய உட்பிரகாரத்தினுடைய வெளிப்பகுதியில் இப்போது இடம்பெற்று கொண்டிருக்கிறது. அதே மாதிரி தான் ஒரு கோயிலை பொறுத்தவரையில் மனித உடலினுடைய அங்கங்களைத்தான் ஒரு ஆலயம் குறிக்கிறது. கோபுரம் பாதமாகவும் சிரசு வந்து கற்ப கிரகமாக அது கருவறையாகவும் கொள்ளப்படுகிறது. ஏனி ஒவ்வொரு அங்கங்களுக்கும் வந்து ஒவ்வொரு காரணங்கள் ஒவ்வொரு உடலினுடைய உடற்பாகங்கள் ஒப்பீடு செய்யப்படுகிறது. அப்படி கோயில் செய்யப்படைக்க கோயிலில் நடக்கிற திருவிழாக்கள் ஐந்தொழில்களை நமக்கு எடுத்து சொல்கிறது. படைத்தல், காத்தல், அழித்தல், அருளல், மறைத்தல், ஒவ்வொரு விதமான விஷயங்களும் நம்மிடத்தில் இருக்கக்கூடிய நல்ல குணங்கள் மேலோங்கி வர வேண்டும். கெட்ட அழுக்கான தீய எண்ணங்கள் நம்மிடமிருந்து தூர விலகி போக வேண்டும். இவற்றை மத நிறுவனங்கள் ஆலயங்களாக நம்முள்ளே போதிக்கிறது. அந்த ஒரு தாற்பயத்தினுடைய அடிப்படையில் இந்த தேர் திருவிழா அழித்தல் தொழிலுக்குரியது. தீபமெல்லாம் காட்டி அம்பாள் இப்போது வெளிவீதி எழுந்தருளுகிறார். நான் உள்வீதியில் இந்த வசந்த பூசை நடைகளை சொல்லியிருப்பேன். வெளியில் பெரும் கூட்டம் ஒன்றுடைய பத்தியில் தான் அம்பாள் வருவார்னு சொல்லி உயர்ந்து பார்க்கிற போது எத்தனை ஆயிரம் பக்தர்கள் வெளி வீதியில் அம்பாளுடைய வருகைக்காக காத்துக்கிறாங்க. காலையெல்லாம் மழை வந்து குளிர்வித்து மண்ணை கழிவிட்டு போக அம்பாள் அழித்தல் தொண்டுக்காக எழுந்தருளுகிற இந்த வேளையில் இவ்வளவு ஆயிரக்கணக்கான பக்தர்கள் வெளி வீதியில் இருக்கிறார்கள். தொண்டர்களுடைய திருத்தோளில் அம்பாள் புறப்பட்டு தேரில் ஆரோகணிக்க வருகிற அந்த வேளையில் தான் அம்பாளை கண்டு மெய்யுருக்கி வழிபடுகிறது பார்க்கக்கூடியதாக இருந்தது. அதை விட இந்த காட்சியை காண்பதற்கு கண்கள் கோடி வேண்டும். மெய்யுருகி வழிபடுதல் நிறைய பேர் கலையெல்லாம் பெறும். அவர்கள் ஒவ்வொரு விதமாக இந்த அம்பாளினுடைய வருகையை கொண்டாடுவார்கள். அதில் பார்த்த ஒரு ஐயா தலையில் வந்து அந்த தாளம் எல்லாம் தட்டி வரவேற்றக்கூடிய விஷயம் நிறைய பேர் கலை வந்துச்சுது. பக்தி பூர்வமாக மிக நெருக்கமாக அந்த உரிய பாங்கோடு வழிபடல் என்பது இறைவனையும் நம்மையும் சேர்க்கிற ஒரு வழி. கன பேர் இப்படியெல்லாம் இருக்கிறதா என்று சொல்லி சொன்னாலும் விஞ்ஞானத்தால் அறியப்பட முடியாத விஷயங்கள் இல்லை என்று சொல்லலாம். விஞ்ஞானத்தால் அப்படி இன்றைய நாளில் கண்டுபிடிக்கப்பட்டாலும் கூட விஞ்ஞானம் என்பது வாழ்வினுடைய அரிய தத்துவங்களை நமக்கு சொல்லித் தருகிறது. சிவப்பு நிறத்திலே கம்பீரமாக அம்பாள் தேருக்கு எழுந்தருள்கிறார். தேர்முட்டிக்கு அண்மி தரக்கூடிய பகுதியில் இயற்கையும் சேர்ந்து அம்பாளை வரவேற்றுக் கொள்கிறது. தேரில் கூட வந்து சிவப்புன்றது தான் பயன்படுத்தப்படும். அழித்தல் தொல்லுக்குரிய நிறம் என்கிற அடிப்படையில் இன்னுமே அம்பாளுக்கு ஒரு அழகும் கம்பீரமும் அந்த தோற்ற பொலிவையும் இந்த நிறமும் சேர்த்து கொடுக்கிறது. இனி வந்து அந்த சிவாச்சாரியுடைய கிரியைகள் அதே மாதிரி தான் தேருக்கு அடியில் வந்து அந்த தர்ச்சனை கொடுக்கிறது. அந்த வழிபாடு தேர் வழிபாடு எல்லாமே நடைபெற்று சிதறதுங்க எல்லாம் அடித்ததுக்கு பிறகு தேர்வடம் கொடுக்கப்பட்டு அம்பாள் தேரில் இழுத்து வரப்படுவார். குறிப்பாக இந்த ஊர் கூடி தேர் இழுக்கிறது எல்லாருமே ஒற்றுமையாக இருக்கணும், ஒன்றுபட்டால்
தான் நமக்கு உண்டு வாழ்வு. நாங்கள் பக்கத்து வீட்டுக்காரராக இருந்தாலும் சண்டை பிடிச்சு கொண்டு வந்தால் நம்முடைய வாழ்க்கை சிறக்காது. கோயிலுக்கு வந்து இப்படியான வேலைகளில் வந்து அருகருகே நின்று ஒற்றுமைப்படக்கூடிய வாய்ப்புகளை எல்லாம் நமக்கு நிறையவே கோயில்கள் கொடுத்திருக்கிறது. கோயில் இல்லாத ஊரில் வந்து குடியிருக்க வேண்டாம்னு சொல்லி சும்மா அவர் சொல்லி வைத்தார்கள். ஆக குறைந்த ஒரு திருவிழாவோ 2 திருவிழாவோ இப்படியான திருவிழாடக்கூடிய இடங்களுக்கு போய் வருதல் என்பது மனதுக்கு பெரிய நிம்மதியும் ஆனந்தத்தை கொடுக்கும். இப்போ அம்பாள் சரியாக தேர்முட்டிக்கு வந்து தேரறுகிற அந்த அற்புதமான காட்சி. தொடர்ந்து இந்த தேரினுடைய காட்சிகளை நீங்கள்லாம் பார்க்கலாம். பக்தர் வெள்ளத்தில் அம்பாள் மிதந்து வரப்போகிறார். மண் போட்டால் மண் விழான்னு சொல்வார்கள். அப்போ பார்க்கல இவ்வளவு கூட்டம் இதில் இருந்துச்சான்னு சொன்னால் இல்லை. ஆனால் இப்போ வந்து அந்த பெரிய கூட்டம் ஒன்று இங்கே இருக்கிறது. சிதறுதங்க அடிக்கிறதுக்குரிய நேரம் தான் இந்த நேரம். ஏன் சிதறுதங்க அடிக்கிறேன்னு கேட்டால் வந்து இந்த மல ஒடுக்கம் அல்லது ஆணவ மலத்தை நம்மிடத்திலிருந்து அகற்ற வேண்டும். தேங்காய் எல்லாம் உடலுக்கு ஒப்பீடு செய்யப்படுகிறது. இந்த தேங்காய்க்கு உள்ளே இருக்கிற அந்த பருப்பு வெள்ளை இருக்குதானே, அதுபோல் வெள்ளை உள்ளம் படைத்தவர்களாக நாங்கள் இருக்கணும். இந்த ஆணவம்ன்றது வந்து சிதறடிக்கப்பட வேண்டும். அதிலிருந்து நாங்கள் விடுபட்டு ஒரு பக்குவப்பட்ட ஆன்மாக்களாக இறைவனை நோக்கி வழிபாடு செய்யக்கூடியவர்களாக நான் எனது என்னுடையது என்னால் தான் முடியும் இப்படியான சிந்தனைகள் எல்லாம் களைய வேண்டும் என்பதற்காக தேங்காய் உடைக்கப்படுகிறது. விக்னங்களை தீரக்கூடிய விநாயகர்கள்லாம் தேங்காய் அடித்து வழிபாடு செய்யப்படுறது வளமை. அதே மாதிரி ஒரு அழித்தல் தொழிலுடைய வடிவமாக குறிப்பிடப்படக்கூடிய தேர் திருவிழாவிலையும் இந்த தேங்காய் அடிக்கிறதுன்றது மிக முக்கியமான விஷயம். எத்தனை பேருக்கு இந்த அனுபவம் இருக்குது? அவரை விட்ட ஊர் கோயிலில் வந்து உரித்தான கோயில்கள் எல்லாம் வந்து கட்டாயம் எல்லாருமே சிதறு தேங்காய் அடிச்சுக்கணும். சின்ன பிள்ளை காலத்திலேயோ ஏன் ஒரு வயது இருக்கக்கூடிய காலத்திலேயோ நிறைய பேரை பார்த்தா இப்போ வந்து வயது போனாலும் கூட அந்த தேரடியில் ஒரு தேங்காய் அடிக்காட்டி ஆக்களுக்கு பத்தியப்படாது. இவ்வளவு பெரிய கூட்டம் இந்த அம்பாளுடைய வருகைக்காக அப்படியே காத்திருக்கிறது. தேர் முன்பதாக இப்போ சிதறு தேங்காயெல்லாம் அடித்ததுக்கு பிறகு வந்து தேர்வடம் கொடுக்கப்படும். தேர்வடம் கொடுக்கப்பட்டதுக்கு பிறகு ஐயருடைய அந்த சமிக்கையோடு சேர்த்து தேர்னுடைய புறப்பாடு அமையும். இந்த தேங்காய்கள் நிறைய பேர் நிறைய விதமாக விமர்சித்தாலும் கூட எல்லாவற்றுக்கும் ஒரு காரணம் இல்லாமல் இல்லை என்பதை நம்முடையவர்கள் மிக தெளிவாக புரிந்து வச்சிருந்தார்கள். இன்றைக்கு வந்து பார்த்தா அதுவில் இதுவில் அப்படி இப்படிலாம் சொல்கிறத பார்க்கக்கூடிய இருந்துச்சு. ஆனால் இதெல்லாம் தாண்டி அவர்கள் ஏதோ ஒரு காரணத்துக்காக வைத்திருக்கிறார்கள். அந்த காரணம் நமக்கு சரியான பலனை கொடுத்திருக்கிறது. அதனாலே இன்று வரை அது வழக்காறுகளாக தொடர்ந்து கொண்டே இருக்கிறது. பக்தர் வெள்ளம் வடம் பிடித்து தங்களுடைய வாழ்வை அம்பாளிடத்தில் இருக்கிறது. அம்மாவுக்கும் பிள்ளைக்கும் இடையிலான வழிபாடு என்பதும் அல்லது தாய்த்தேவ வழிபாடு என்பது தமிழர்களுக்கு மிக நெருக்கமானது. தேரனுடைய இருப்பிடத்திலிருந்து மெல்ல மெல்ல இன்னும் தேர செய்கிறது. ஒரு பக்கமாக தேர செய்யல இன்னுமே சிதறதங்க அடிக்க முடியல. ஆனால் அம்பாள் இப்போது கோவிலினுடைய நேர் முன்பாக கோபுரத்துக்கு நேர முன்னுக்கு வந்திருக்கிறார். அம்மாட்ட வந்து உரிமையோட கேட்கலாம். வீட்டை வந்து அப்பாட்ட சொல்றதுக்கு என்ன விஷயம் என்றாலும் சில வேளை பாயம் இருக்கலாம். ஆனால் அம்மாவோட லாபகமாக பழகுவோம், அம்மாட்ட எல்லாமே சொல்லுவோம். அது மாதிரி தான் தாய்த்தேவ வழிபாட்டிலே வந்து தங்களுடைய குறைகளை சொல்லி அம்பாளிடத்திலே வேண்டி வழிபடுபவர்களுக்கு வந்து இல்லை எண்ணாமல் கொடுக்கக்கூடிய அந்த அருட்சிறகு இப்போ சரியாக கோவிலுக்கு முன்னால் இந்த தேர் கடந்து செல்கிற அந்த அற்புதமான காட்சி. தொடர்ந்து இந்த தேர் வீதி வலம் வருகிற அந்த காட்சிகளையும் நீங்கள் பார்வையிடலாம். கணக்கானவர்கள் வடம் பிடித்து வாழ்வு கேட்டு அம்பாளிடத்திலே வழிபட்டு கொண்டிருக்கிற சமகாலத்திலே தான் நேற்று நாளில் சப்பர திருவிழாவில் தான் போட்டிருக்கோம். இத்தனை தீச்சட்டி கற்பூர சட்டி என்று சொல்லினோம். அம்பாள் வரைக்குள்ள முன்னுக்கு ஒரு விலையம் அமைச்ச மாதிரி அல்லது ஒரு வளைவண்டு கீர்ன மாதிரியே வந்து அந்த கற்பூர சட்டி அவ்வளோ வந்து கொண்டு வந்துச்சு. நேர்த்திகளும் வழிபாடுகளும் நமக்கு நிறைய விஷயங்களை கொடுக்கிறது. தேர் வருகிற அந்த முன்பாகவே வந்து ஒரு மணி அடிக்கப்படும். அதே மாதிரி தான் இந்த பேரிகை இசையெல்லாம் முழங்கப்படும். இவற்றின் பின்னாகத்தான் தேர் வரும். சில கோயிலில் இன்றைக்குமே வந்து அந்த பறை அடிக்கிற அந்த மரபு என்பது இருக்கிறது. பறைக்கும் தமிழர்களுக்கும் கூட தொடர்பு இருக்குது. இன்றைக்கு நிறைய பேர் அதை வந்து ஒரு அமங்கலத்தினுடைய சின்னமாக பார்க்கிறார்கள். அப்படி இருக்கக்கூடிய நிலையில் பேரிகை அதே மாதிரி தான் இப்படி சாம்பிராணி தூள் போடக்கூடிய இந்த விஷயம் எல்லாம் அம்பாளுடைய வருகையை கட்டியம் சொல்லி முன்னே வருகிற வேளையிலே பின்னாக அம்பாள் வருகிறார். பல்லாயிரக்கணக்கானவர்களுடைய அந்த தேர் வடம் பிடித்து எழுந்து வரக்கூடிய வேளையில் தேருக்கு பின்னால் பார்த்தா இன்னுமே சிறப்பான விஷயங்கள் இருக்கு. பஜனை செய்பவர்கள் ஒரு பக்கமாக, அங்க பிரதர்ஷனம் செய்பவர்கள் மறுபக்கமாக, அடிகள்
அளிப்பவர்கள், இன்னொரு புறமாக பறவக்காவடி, ஆட்டக்காவடி என்று சொல்லி எவ்வளவு விதமாக இந்த நேர்த்திகளை நிறைவேற்ற முடியுமோ அல்லது அம்பாள்கிட்ட எப்படியெல்லாம் வாழ்வு கேட்டு வழிபட முடியுமோ அத்தனை முறைகளிலேயும் பக்தர்கள் வந்து கொண்டிருக்கிறார்கள். தனியாக இது மாத்திரம் கூட்டம் இல்லை, பின்னுக்கு பார்த்தா தெரியும் எத்தனை காவடி, 100க்கும் மேற்பட்டிருக்கக்கூடிய காவடிகள் கோயில் வீதியில் நிற்கிது. கோயில் வீதியில் மாத்திரமல்ல, தெரு வீதிகளில் வந்து இன்னும் பல நூற்றுக்கணக்கான காவடிகள் அம்பாளை சந்திப்பதற்காக காத்திருக்கிறது. தேரின் பின்னாக துர்காபுரம் இல்ல பிள்ளைகள் அம்பாளுக்கு பிடித்தமான அந்த தேவார பாராயணங்கள், பஜனை முறையிலே அவர்கள் வழிபாட்டில் ஈடுபடுகிறார்கள். அதன் பின்னாக ஏராளமானவர்கள் தங்கள் நேர்த்திகளுக்கு ஏற்றால் போல தங்களுடைய அந்த கடமைகளை நிறைவேற்றி கொண்டிருக்கிறார்கள். அங்க பிரதர்சனம் செய்கிற ஆடவர்களும் அடியளிக்கிற பெண்களும் மிக நீண்ட வரிசையாக தேரை தொடர்ந்து இந்த வீதி வழியே வருகிறார்கள். காலையில் பார்த்தா வெப்பம் குறைவாக இருந்தது, மழை பெய்து இந்த மண்ணை குளிர்வித்திருந்தது என்ற விஷயத்தை சொல்லியிருப்பேன். ஆனால் நேரம் செல்ல செல்ல வெப்பம், சூரியன் தன்னுடைய கதிர்களை இந்த வான் வீதி எங்குமே பரப்புகிறார். கோவில் வீதியிலும் அந்த வெப்பம் அல்லது அந்த சூரிய கதிர்களுடைய பரவல் என்பதை பார்க்கக்கூடிய இருந்துச்சு. இருந்தாலும் நேர்த்திகளை நிறைவேற்றுவதற்கு எந்த விதமான குறைவில்லாமல் வரிசையாக பறவை காவடிகள், அதுக்கு பிறகு ஆட்ட காவடிகள், வீதிகள் வரை இவையெல்லாம் நிற்கிறது என்பது முக்கியமான விடயம். ஏன் இதை இந்த விஷயங்களை சொல்கிறது என்று சொன்னால், அம்பாளுடைய பெருங்கருணை அதை நாடி வந்து அல்லது அம்பாள் கொடுத்துடக்கூடிய அருட்கடாட்சத்துக்கு பதிலீடாக அந்த நம்பிக்கையினுடைய வெளிப்பாடாக ஒவ்வொருவரும் எப்படியெல்லாம் வழிபடுகிறார்கள் என்பதற்கு இவைகள் தான் மிகச்சிறந்த சாட்சி. புறப்பற்றக்கூடிய அம்பாள் நேர கால எந்த விதமான குறைபாடுகளும் அதில் இல்லை. நேரம் தவறாத பாங்கு என்பதை இங்கே அவதானிக்கூடிய அமைக்குது. ஈசான மூலைக்கு அண்மித்திடக்கூடிய பகுதியில் தேர் வந்திருக்குது. இந்த தேர் வருகையை அல்லது தேரை இத்தனை ஆயிரம் பேர் சேர்ந்து இழுத்து கொண்டு வந்து தங்களுடைய அருட்கடாட்சத்தை பெற்றுக்கிறார்கள். தொடர்ந்து இன்னுமே திருப்பல்லாண்டு பாடி தேர் எடுக்கிற மாதிரி தேரில் வந்ததுக்கு பிறகு அடிகள் பொருளை ஆசுவாசப்படுத்துகிற விதமாக இசை கச்சேரி நடக்கும், நேர்த்திகளை நிறைவேற்றுவார்கள். தேரடி அர்ச்சனை இருக்குது, அதை விட பஜனை இருக்குது. தங்களுடைய வழிபாடுகளை மேற்கொள்ளக்கூடிய ஒவ்வொருவரும் ஒவ்வொரு விதமாக செய்வார்கள். எப்படி வந்து ஒரு என்ன சொல்கிறது, எறும்பு இறைய கொண்டு போய்கள் எப்படி அந்த வரிசையாக போகுமோ அதே மாதிரி தான் இந்த மக்கள் வடத்தை பிடித்து வாழ்வு கேட்டு அம்பாளை தேரில் இழுத்து வருகிற அந்த அற்புதமான காட்சி. நேற்று அம்பாளை சுமந்து வந்துடக்கூடிய சப்பரம் பக்கத்தில் நிற்கிது. இவ்வளவு பக்தர்களும் சேர்ந்து இழுத்து வந்து அம்பாளிடத்திலே தங்களுடைய வாழ்க்கைக்கு அல்லது தங்களுடைய வாழ்வுக்கு தேவையானவற்றை அம்பாளிடத்தில் இருந்து கேட்கிற ஒரு வழிபாட்டு முறையை இங்கே நாங்கள் பார்க்கிறோம்.